வெல்கம் டு பசு விலாக்ஸ்ங்க. ஒரே மாதிரி சிக்கன் ரெசிபி பண்ணி போர் அடிக்குது. இந்த சிக்கன் ரசம் தேங்காய் பாலெல்லாம் அரைச்சி விட்டு ஊற்றி செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மழை காலத்துக்கெல்லாம் ரொம்ப சூதிங்காக இருக்கும். ப்ளஸ் இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இது பண்ணுறக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், 10 to 15 சின்ன வெங்காயம், ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு சின்ன டீஸ்பூன் சீரகம், ரசத்துக்கு தேவையான அளவு கல்லுப்பு, தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், பட்டாகிராம் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது வதக்கினதுக்கப்புறமா இது ஆறுற கேப்பில் நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் ஒரு 1.5 கப்பு தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. ரொம்ப திக்காக வேண்டாம். இப்போ வந்துட்டு அந்த மசாலா ஆறிடுச்சு. அது கூட ஒரு பிளெண்டரில் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா இந்த பேஸ்ட் மாதிரி குக்கரில் எடுத்துக்கோங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம், முழுசாக இருக்கிற 4 பச்சை மிளகா, கொஞ்சம் கருகாப்பில், 2 சின்ன தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, ஒரு 4 பீஸ் வந்துட்டு எலும்புள்ள சிக்கன் பீஸ் எடுத்துக்கோங்க. ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 10 to 15 விசில் நல்லா விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம ரசம் ரெடி. இது கூட வந்துட்டு இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம தேங்காய் பால் அந்த 1.5 கப்பு தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு கூட வந்துட்டு நம்மளுக்கு தேவையான அளவு மிளகுத்தூளும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் தாளித்து கொட்டணும். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, கருகாப்பிலெல்லாம் போட்டுட்டு நம்ம அதில் தாளித்து கொட்டிட்டோம்னா நம்ம அருமையான ரசம் ரெடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சிக்கன் வந்துட்டு நீங்கள் எலும்புள்ள பீஸ் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப இன்னும் டேஸ்ட்டு ருசியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஈஸி அண்ட் ஹெல்த்தி ரெசிபிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க.